நல்ல பல பாடங்களை இந்த ரமலான் நமக்கு சொல்லித் தருகின்றது. அது அடிப்படையில் தான் இன்றைய தலைப்பாக இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும் என்கின்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மனித வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பது என்பது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு முக்கியமான அம்சம்தான் என்றாலும் கூட ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படாது. ஆனால் அதற்கான அந்த முடிவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு துவக்கம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முடிவு என்பது நிச்சயம் இருக்கும். அப்ப அந்த முடிவு என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக முக்கியமானது என்னவென்று சொன்னால் மனிதனுடைய உயிர் நாடி அவனை நடமாட வைக்கக்கூடிய அவனுடைய ஆயுட்காலங்கள் இது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு அம்சங்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால் நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் உள்ள இந்த காலகட்டம். அப்ப இந்த காலகட்டம் ஒரு முஸ்லிமுக்கு எப்படி இருக்க வேண்டும், இந்த காலகட்டத்தை எப்படி ஒரு முஸ்லிம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளைத்தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். எத்தனையோ பேரை உலகத்திலே பார்க்கின்றோம். பலர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாவத்தை செய்து கொண்டே இருந்து மரணிக்கின்ற தருவாயிலே ஒரே ஒரு வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை முடிந்து அப்படியே சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம். சஹாபாக்களுடைய வரலாற்றில் கூட நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் கடைசி காலகட்டத்திலே சில நபி தோழர்கள் அவர்கள் எந்த இபாதத்தும் செய்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய கடைசி காலகட்டம் இஸ்லாமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது. நம்மை போன்று தொழக்கூடிய அந்த சூழல் கிடையாது. சஹாபாக்களிலே பலரை போன்று தொழக்கூடிய சூழல் அந்த நபி தோழர்களுக்கு கிடையாது. அது இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் பார்த்து ஷஹாதத்தை மொழிந்து அடுத்த கடமை ஒரு போருக்கான அறிவிப்பு வருகிறது. போர்க்களத்திற்கு சென்றால் மரணம் அடைந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஆமோதித்த பிறகு உடனே கலிமா சொன்ன அடுத்த நிமிடத்திலேயே ஷஹாதாவை முடிந்த அடுத்த நிமிடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழும் பொழுது அவர்கள் அந்த சூழலை பார்க்கக்கூடிய அளவிற்கு மரணித்த ஷஹீதான நபித்தோழர்கள் உண்டு. அப்ப நம்ம வரலாற்றிலே பார்க்கின்றோம் மரணம் என்பது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையில் வைத்திருப்பார். நாம் நினைக்கின்றோம் நாம் இப்படித்தான் பிறந்தோம், இந்த குடும்பத்தில் பிறந்தோம், இவ்வளவு உயர்வுகளை இந்த உலகத்திலே அடைந்தோம், இவ்வளவு நன்மைகளை செய்தோம், ரமலான் மாதம் முழுக்க நோன்பு நோற்றோம், மற்ற காலகட்டங்களிலே நிறைய இபாதத்துகளை செய்தோம் என்று நாம் நினைக்கின்றோம். இந்த இபாதத்துகள் அடிப்படையில் தான் நாம் மரணிப்போம் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது. அந்த எண்ணம் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு விதி என்று வைத்திருக்கிறானே, அந்த விதியின் அடிப்படையில் எப்படி நாம் மரணிக்கப் போகின்றோம், நம்முடைய இறுதி முடிவு என்னவாக இருக்க போகிறது, இது யாருடைய கரத்தில் இருக்கிறது, இந்த இறுதி முடிவை மாற்றி அமைப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்குதா இல்லையா? நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடிப்படை கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? இறுதி முடிவு என் கையிலேயா இருக்குது? அந்த கேள்வி இருக்குல்ல. இந்த இறுதி முடிவு என்பது என்னுடைய கரத்தில் கிடையாது. இந்த இறுதி முடிவு என்பது ரப்புல் ஆலமீனுடைய கரத்தில். நான் எங்கு மரணிப்பேன், எப்போது மரணிப்பேன், எப்படி மரணிப்பேன், அல்லாஹ் இந்த மரணத்தின் தருவாயிலே யார் யாரையெல்லாம் உடன் வைத்திருப்பான் என்கின்ற இந்த கேள்விகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்றோம் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மரணத்தை தழுவுகின்றார். நாம் நினைத்து பார்க்காத வகையில் எல்லாம் நண்பர்கள் மரணித்து போகின்றார்கள், சொந்த பந்தங்கள் மரணித்து போகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? நாளுக்கு நாள் மரணத்தினுடைய அந்த மரணத்தினுடைய அந்த பங்களிப்பு என்பது வயதானவர்களை மட்டுமல்ல இளமை பருவத்தில் இருப்பவர்களை கூட தொடர்ந்து வந்து அவர்களை அடைந்து விடுகிறது என்பதை பார்க்கின்றோம். அதுதான் அல் குர்ஆனுடைய செய்தியும் கூட. மனிதன் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மரணத்தை அவன் அடைந்தே தீர்வான் என்பது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்நாளில்
எங்கே மரணிப்போன்னு தெரியாது, எப்படி மரணிப்போன்னு தெரியாது. இதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி மரணிப்பது என்கின்ற இந்த இடத்தில் தான் நான் ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். நான் யாரா மரணிக்கணும்? நான் ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலே ஒரு கோடீஸ்வரனாக அல்லது இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரனாக அல்லது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவனாக நான் மரணித்து விட்டு அந்த மரணத்தோடு மறுமையிலே போய் நின்றால் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுப்பான்? வாங்க, நீங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்தீர்கள், உங்களுக்கு இதோ ஆட்சி அதிகாரம் தருகிறேன் என்று அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் மறுமையில என்ன கொடுப்பான்? நீங்கள் இந்த உலகத்திலே மரணிக்கும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரராக பெரிய செல்வந்தராக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு மரணிக்கும் பொழுது நீங்கள் செல்வந்தராக மரணித்தீர்கள் என்பதற்காக உங்களை மறுமை நாளிலே செல்வந்தராக அல்லாஹ் எழுப்புவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எப்படி ஒரு மனிதன் எழுப்பப்படுவான் தெரியுமா? அவன் எப்படி மரணிக்கின்றானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான். மரணிக்கும் பொழுது அவனுடைய நிலை என்னவோ அப்படித்தான் எழுப்பப்படுவான். மரணிக்கும் பொழுது நம்முடைய நிலை ஈமானாக இருந்தால், நான் மரணிக்கும் பொழுது என்னுடைய நிலை ஈமானாக இருந்தால் அப்படித்தான் நான் ஈமானோடு எழுப்பப்படுவேன். மற்றதெல்லாம் அடிஷனல். ஈமானோடு சேர்ந்து வரக்கூடிய மற்றதெல்லாம் இருக்கு பாருங்க. பொருளாதாரம் அடிஷனல், ஈமான் தான் ஃபர்ஸ்ட். பொருளாதாரம் வரும் போகும், ஈமான் வரும் போகும், போக விடக்கூடாது. அதுதான் இங்க கான்செப்ட். இன்னைக்கு செய்தி என்ன? ஈமான் வரும் போகும்னு இருக்குல்ல. ஈமான் வரும், நம்மிடத்திலிருந்து கூட போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க காலையில் ஒருவர் ஈமானோடு இருப்பார், மாலையில் என்ன ஆயிடுவார்? காஃபிராக மாறி விடுவார். சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையிலே காஃபிராக இருக்கக்கூடியவன் காலையிலே முஸ்லிமாக மாறி விடுவான், மோமினாக மாறி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமான் வரும் போகும், ஆனால் போக விடக்கூடாது. அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? நாம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட அல் குர்ஆனிலே உபதேசிக்கும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படுங்க. சும்மா நானும் பயப்படுறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வாய் ஃபுல்லா என்னது? வாயில வடை சுடுறது, உள்ளத்துல இல்ல தக்குவா இல்ல, உள்ளத்துல இறையச்சம் கிடையாது. இவர் பேச்சு இறையச்சம், செயல்பாடு இறையச்சத்தினுடைய செயல்பாடு, தோற்றம் ஒரு முத்தகீனுடைய தோற்றம். ஆனா உள்ளத்துல என்ன இருக்குது? தக்குவா இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்றா ஹக்க துகாத்திஹி, எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படு. அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படு. லா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம், மூமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம். குர்ஆன்ல நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹ் மூமின்களே என்று அழைப்பான். அல் குர்ஆன்ல மூமின்களே என்று அழைப்பான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே என்று அழைப்பான். யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே என்று அல்லாஹ் அழைப்பான். இப்படி ஒவ்வொரு மக்களையும் அழைப்பான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் பல மக்களை அல் குர்ஆனிலே அழைக்கின்றான். அழைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்களை அதுக்கு பின்னால வரக்கூடிய செய்தியை கொண்டு நம்ம பார்க்கணும். இங்க மூமின்களை அழைத்து நமக்கு சொல்லக்கூடிய தகவல் மிக 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 முக்கியமான தகவல். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்கின்ற தகவல். நீங்க முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று மூமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நம்ம என்னவா மரணிக்கணும்? முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை குர்ஆன் சொல்லி தருகிறது. அதே மாதிரி நீங்க நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபிமார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செய்றாங்க? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அந்த கனவெல்லாம் கண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கனவு காண்பார்கள். அந்த கனவை பார்த்துட்டு பாப்பாட போய் சொல்லுவாங்க, இப்படி நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்வதை போன்று கனவு கண்டேன், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது வாப்பா சொல்லுவாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய 11 சகோதரர்களும் வாப்பா உம்மாவும் என்ன செய்வாங்க, நீ மிக உயர்ந்த இடத்துல இருப்ப, அப்போ உனக்கு சஜ்தா செய்வார்கள் என்கின்ற செய்தியை யூசுப் நபிக்கு சொல்லுவாங்க. இந்த கனவு யாருக்கையும் சொல்லிடாதீங்க. அப்ப அவர் ரகசியமா வச்சுக்கிடுவார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்
தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் திட்டமிடப்பட்டு அவர் என்ன செய்வார், கிணத்துல தூக்கி எறியப்படுவார். ஒரு நாட்டுக்கு போவார், ராஜாவாக ஆவார். நாட்டில் உள்ள முக்கியமான பொறுப்புக்கு ராஜாவாக ஆவார். இந்த சூழல்ல தான் தான் வாழ்ந்த பகுதியில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வராங்க. ஆனா யூசுப்னு தெரியாது. குடும்பத்துல வாப்பா அம்மாவை தவிர எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வருகிறார்கள். யூசுப் என்று தெரியாது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுல சில வேலைகளை செஞ்சு இந்த வந்த எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. சில வேலைகளை செஞ்சு வாப்பா அம்மாவையும் வர வைப்பாங்க. அப்போ வாப்பா அம்மா வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அறிமுகப்படுத்துவார்கள். நான் தான் யூசுப் என்று சொல்வார்கள். குழந்தையா இருக்கும்போது தொலைச்சிட்டாங்க. ஒரு அரசவையில ஒரு நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, ஒரு நாட்டினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கும் பொழுது, ஒரு மந்திரியாக இருக்கும் பொழுது பாப்பாவும் அம்மாவும் பிள்ளையை சந்திக்கிறாங்க. சொல்றாங்க, நான் தான் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை யூசுப். அங்கதான் சஜிதாவில் வீழ்வார்கள், சஜிதாவிலே விடுவார்கள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், நான் கேட்டதை எல்லாம் கொடுத்தாய், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாய், என்னை முஸ்லிமாக அன்றி மரணிக்க வைத்து விடாதே யா அல்லாஹ் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல் குர்ஆன் நமக்கு பலம் பிடித்து காட்டுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் இல்லாம மரணிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு போராட்டம், ஈமானிய போராட்டம். தன்னுடைய இஸ்லாத்தை காப்பதற்காக, தன்னுடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்காக, அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக யூசுப் நபி செய்த போராட்டம் என்பது சொல்லி முடியாது. அது சொல்லாம என்ன செய்ய முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த சூழல்கள் அடையும் பொழுதுதான் அதனுடைய அந்த தாக்கம் நமக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி போராடி இருப்பார் என்று. யூசுப் நபி போராடினாங்க விபச்சாரத்திலிருந்து தன்னை காக்கிறதுக்காக. அந்த சூழல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலெல்லாம் மீட்டெடுத்து பாதுகாத்து கொண்டு போய் உயர்ந்த இடத்துல வச்ச உடனே அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்னை முஸ்லிமாக அன்றி மரணிக்க செய்து விடாதே. ஆனா நமக்கு கொஞ்சம் பொறுப்பு கூடின உடனே, நம்மள்கிட்ட கொஞ்சம் பணம் கூடின உடனே நம்ம மக்களின் சிலரை பார்க்கின்றோம். இஸ்லாம் எல்லாம் அப்புறம், தொழுகை எல்லாம் அப்புறம், இபாதத்துகள் எல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் நம்ம நிர்வாகத்தை பார்க்கணும். நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மள ஒரு லீடர் ஆக்கி இருக்கிறாங்க, நமக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் நமக்கு இருக்குது. பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு சமூகத்துல எல்லாரும் இல்ல, விதிவிலக்காக சில பேர் இருப்பார்கள். ஆனால் பெரும் கொண்ட மக்களிடத்திலே நாம் பார்க்க முடிகிறது இந்த மாதிரி சூழலை. அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள், என்னை முஸ்லிமாக என்று மதிக்க செய்து விடாதே என்று ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் வைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியும் அந்த துஆவை செஞ்சாங்களா இல்லையா? மூசா நபியும் அல்லாஹ் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைத்தார்கள் என்பதை, அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தார்கள் என்பதை அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். இப்படி நபிமார்களுடைய நாவுகளால் செய்யப்பட்ட ஒரு பிரார்த்தனை, நாம முஸ்லிமா தான் மரணிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. ஏன் இவ்வளவு ஆழமா இந்த செய்தி சொல்லப்படுது அல் குர்ஆனிலும் சரி சுன்னாவிலும் சரி என்று பார்த்தால், அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் நினைக்கலாம், நம்ம நோன்பு வைத்திருக்கிறோம், நாம நல்ல மூமின்கள் தான், நல்ல முஸ்லிம்கள் தான். ஒரு முஸ்லிமிடத்தில் அப்படித்தான் எண்ணம் இருக்க வேண்டும், அப்படித்தான் எண்ணம் இருக்க வேண்டும். ஆனால் இறுதி முடிவு இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கரத்தில் அல்லாஹ் வள்ளுவா வைத்திருக்கிறார். நம்ம இறுதி முடிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைத்திருக்கிறார். பனு நஜ்ஜார் குலத்தை சேர்ந்த ஒரு வேலைக்காரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். இவர் யாருன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து இந்த மனிதர் அந்த கூட்டத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக மாறுகிறார். நெருக்கமா மாறினவர் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுறாருன்னா, குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறார். சூரத்துல் பக்ராவை படிக்கின்றார், சூரத்துல் ஆல இம்ரானை படிக்கின்றார். 2 சூறாக்களை படித்து விட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு எழுத்தரா, ஒரு ரைட்டரா என்ன செய்யறாரு, ஜாயின் பண்றாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லக்கூடிய செய்திகளை எழுதுவதற்கு சில நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதே போன்று பனு நஜ்ஜார் குலத்தை சேர்ந்த இந்த மனிதரும் ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் உட்கார்றாரு. ஷஹாதா சொல்லி கலிமாவை மொழிந்த இந்த மனிதர் ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். எப்படி ஒரு சூழல் பாருங்க. நம்மெல்லாம் அதிகமாக சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களா என்று கேள்விப்பட்டால், சஹாபாக்களாக இருப்பவர்கள் வெளியேற மாட்டார்கள். அல்லாஹ் உள்ளத்துல ஈமானை எடுத்துட்டு சில பேர் இந்த மாதிரி அனுப்புவார்.
அவர் என்ன செய்வார்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இந்த பனூ நஜ்ஜார் குலத்தைச் சேர்ந்த இந்த மனிதர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். வேதக்காரர்கள் எல்லாம் இவரை கொண்டாடுகிறார்கள். இவர் யார் தெரியுமா? முஹம்மதுக்கு எழுத்தாளராக இருந்தவர். இவர் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு நம்மிடத்திலே திரும்ப வந்து விட்டார் என்று அவரை கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்றால் அவருடைய கழுத்தை முறித்து அந்த பூமியிலேயே போட்டு விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் கழுத்து முறிக்கப்பட்ட நிலையிலே பூமியில் வீழ்ந்து விடுகிறார். மௌத் வந்துருச்சு. இப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, வேதக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து போய் குழி தோண்டி அவரை புதைக்கிறார்கள். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா பிணம் வெளியே வந்து கிடக்கு, ஜனாசா. மறுநாளும் தூக்கி புதைக்கிறாங்க. இரண்டாவது நாளும் அதே போன்று வெளியே பூமி அவரை கக்கிவிட்டது என்று நபிமொழிகள் பதிவு செய்கின்றது. இவருடைய பிணத்தை அப்படியே தான் போட்டிருந்தார்கள். முடிவு பார்த்தீங்களா? வாழ்ந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. நாமளும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்கிறோம் இந்த உலகத்திலே, நம்முடைய வாழ்விற்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நம்முடைய வாழ்வை அமைத்து இருக்கின்றோம். ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டிய நோக்கம் என்ன தெரியுமா? மரணிக்கும் பொழுது நான் கண்டிப்பாக முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டும். நாம மரணிக்கும் பொழுது முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். நோன்பு வைக்கிறோம், தொழுகின்றோம், நிறைய இபாதத்துகளை செய்கின்றோம், சதக்காக்களை கொடுக்கின்றோம். ஆனால் மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்க போகிறோம்? இது அல்லாஹ்ட்ட நாம செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான பிரார்த்தனை. அல் குர்ஆன் சொல்லி தருகிறது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. ரப்பனா லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை நீ திருப்பி விடாதே. பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன செஞ்சிராத, நீ திருப்பிராதே ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்கு அல் குர்ஆன் சொல்லி தருகிறது. இப்ப மனிதருடைய இந்த வாழ்வியல் செய்தி இருக்குது பாருங்க. நமக்கு எல்லா நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் சுய பரிசோதனை செய்யக்கூடிய அளவிற்கு நம்மை தள்ளுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சஹாபாக்கள் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழும் பொழுது ஒரு முஸ்லிமாக வாழ்வது போன்று மரணிக்கும் பொழுதும் அவன் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை பல இடங்களில் நமக்கு முன்வைக்கின்றார்கள். கைபருடைய யுத்த களத்துல கடுமையாக போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு மனிதர் மட்டும் எதிரிகளுக்கு ஊடே சென்று, ஹதீசுகள் அவரை பற்றி எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா, தலை சிறந்த மகத்தான மனிதராக அவர் இருந்தார். துணிந்து வெட்டுகிறார், எதிரிகளை எல்லாம் ஓட ஓட விரட்டுகின்றார். இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு ஈரானை பார்த்து நம்ம மக்கள் சொல்றாங்கல்ல, அவன் தான் மிகப்பெரிய முஸ்லிம்கள்லேயே மிகப்பெரிய வீரமானவன் என்று. அவன் வீரமானவன் தான், அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. எதிரிகளை அடிப்பதுல அவன் வீரமாகத்தான் இருக்கின்றான், அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. கொள்கை வேற, போர் வேற, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு மனிதன் கைபர் போர்க்களத்துல போரிட்டார்னு சொன்னா மகத்தான மனிதர் என்று சஹாபாக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். நாம மகத்தான நாடுன்னு ஈரான பேசுற மாதிரி பேசுறாங்க. பேசினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசிகள்ல ஒருத்தனை நீங்க பார்க்க விரும்புகிறீர்களா? நரகவாசிகளில் ஒருவனை பார்க்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்தா போரிட்டுக் கொண்டிருக்கிறாரே மகத்தான மனிதர், இவர் தான் நரகவாசி என்கிறார்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, போரிட்டுக் கொண்டே இருக்கிறார், பல இடங்களிலே வெட்டு வாங்குகின்றார், அடிக்கப்படுகிறார், கடுமையாக தாக்கப்படுகிறார். கடைசி நேரம் கொஞ்ச நேரத்தில் அவர் மௌத்தை தழுவிடும். அந்த மாதிரி அவர் பாதிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்திலே என்ன செய்யறாருன்னா, பக்கத்தில் இருந்து ஒரு ஈட்டியை எடுத்து தன்னுடைய வயிற்றில் விழா எலும்பு பகுதியிலே குத்தி அப்படியே மௌத்தாகி விடுகிறார். தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய் விடுகிறார். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூடுதலாக சில பாடங்களை சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் காலை நேரத்திலே முஸ்லிமாக இருப்பான், மாலை நேரத்திலே காஃபிராக மாறிவிடுவான் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கடைசி தருணம் இருக்குதா இல்லையா, இந்த கடைசி தருணம் தான் மிக மிக முக்கியமான அம்சம் என்கின்ற அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, யாருடைய வாழ்வியலை வைத்தும் என்ன செய்ய முடியாது, இவர் தான் வீரர்,
இவர் மகத்தானவர், இவர் மிக பிரம்மாண்டமானவர், நம்ம முடிவே எடுக்க முடியாது. யாரையும் காபீர்னு நம்ம என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. சில விஷயங்கள்ல நாம தீர்ப்பளிக்க கூடாது. சிலர் மகத்தானவர் என்று நாம பேச முடியாது, சிலர் காபீர் என்று நாம முடிவு பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய ஆளுமையில் உள்ள ஒரு செய்தி. அதில் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ளது, அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் உள்ளது. நாம செய்ய வேண்டியது என்ன? ஒரு வீரர் போரிட்டுக் கொண்டிருக்கிறார், அவரே மௌத்தா போகும்போது நரகத்தை அடைவார் என்கின்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். அப்ப அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வை கொடுத்து வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில ஆழமான நம்பிக்கை வைக்கணும். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை முஸ்லீமாகத்தான் மரணிக்க செய்வான். இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, இது எப்போதும் இருக்கணும். அல்லாஹ் எனக்கு மறுமையில் சொர்க்கத்தை தான் வழங்குவான். செயல்பாடுகள் வைத்துக் கொண்டு அந்த நம்பிக்கை ஆழமா இருக்கும். செயல்பாடு இல்ல. ஒருத்தர் குடிகாரராக இருக்கிறார், மதுப்பிரியராக இருக்கின்றார், அல்லது புகைப்பிடிக்கின்றார், அல்லது ஜினாவை செய்கின்றான், விபச்சாரத்தை செய்கின்றான், வட்டி வாங்குகின்றான், பெரும்பாவங்களில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கின்றான். செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தான் தருவான் சொல்றது திமிர்த்தனம். நல்ல இபாதத்துகளை செய்து கொண்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று ஆதரவு வைக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை செய்து கொண்டு அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்தை தருவான் என்று ஆதரவு வைக்க வேண்டும். நாம ஆதரவு வைக்கிற மாதிரி தான் அல்லாஹ் நம்ம இடத்துல நடந்து கொள்வான். நமக்கெல்லாம் சொர்க்கத்தை தருவானா அல்லாஹ் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டா கடைசி வரைக்கும் சந்தேகத்தில் தான் அல்லாஹ் வைத்திருப்பான். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் எனக்கு நல்ல மரணத்தை தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி உழைக்க வேண்டும். நம்ம மௌத்தா போகும் பொழுது நல்ல மனிதனாக மரணிப்பதற்கு எனக்கு அருள் செய், நல்ல முஸ்லிமாக, நல்ல மனிதனாக இல்லை, நல்ல முஸ்லிமாக மரணிக்க எனக்கு உதவி செய் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? பிரார்த்தனை தினசரி அன்றாட பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? ரசூலுல்லாஹ் எவ்வளவு மகத்தான மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு உயர்ந்த மனிதர். யாராவது ரசூலுல்லாஹை பார்த்து நீங்க முஸ்லிமா மரணிக்க மாட்டீங்க, முஸ்லிமா மரணிக்க மாட்டார் அப்படிங்கிறதுல சந்தேகம் எழுப்பி இருக்கிறாங்களா, கேள்வி எழுப்பியிருப்பாங்களா, எழுப்ப முடியுமா? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என்னுடைய உள்ளங்களை சப்பித் கல்பி அலா தீனிக, உன்னுடைய தீனில் இஸ்லாமில் என்ன செய், என்னுடைய உள்ளத்தை நீ ஸ்திரப்படுத்து, உறுதிப்படுத்து, சப்பித் ஸ்ட்ராங்காக்கு அப்படின்னு துஆ செய்றாங்க. என் உள்ளம் எதுல இருக்கணும்? இஸ்லாத்துல இருக்கணும். இஸ்லாத்தை விட்டு தடுமாறி போய்விடக் கூடாது. எத்தனையோ மரணங்களை நாம் பார்க்கின்றோம். நல்ல நிறைய இபாதத்துகளை செய்திருப்பார், மரணிக்கும் பொழுது ஒரு குடிகாரராக மரணித்து எங்கேயோ விழுந்து கிடப்பார், அல்லது மரணிக்கும் பொழுது ஒரு பாவியாக மோசமானவராக மரணித்து எங்கேயோ கிடப்பார். இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையிலே, மார்க்கத்தினுடைய முக்கியமான அம்சங்களை விட்டு அகீதாவை உடைத்து வெளியேறிய நிலையிலே மரணித்து கிடப்பார். நல்ல மரணங்கள் தழுவுவது போன்று மோசமான மரணங்களும் மனிதர்களை தழுவுகிறது. அப்படி தழுவக்கூடிய காலகட்டங்களில் அதை காணும் பொழுது ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டியது, ஒரு மூமினாக நாம் செய்ய வேண்டியது, நான் மரணிக்கும் பொழுது நல்ல ஒரு முஸ்லிமாக மரணிக்க வேண்டும், மூமினாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம்ல, நம்ம எல்லாம் நல்லா தான் மரணிப்போம், பாவம் செஞ்சுக்கிடுவோம், தனிமையில இருக்கிறோம், பாவம் செஞ்சுக்கலாம், யார் பார்க்க போறா, யார் கேட்க போறா? தனிமையில பாவம்னா நாம நினைக்கிறோம் வெறும் ஆபாச படங்களை பார்ப்பது மட்டும்தான் பாவம் என்று. ஆனால் தனிமையில பாவம் நிறைய வகையில செய்யறாங்க. தனிமையில் செய்யக்கூடிய பாவம் இருக்குது, மோசமான பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு தனிமையில் செய்யப்படுகிறது. யாரும் பார்க்காம என்ன செய்யறான்? அடுத்தவனை ஏமாத்துறான். யாரும் பார்க்காம என்ன செய்யறான்? அடுத்தவன் சொத்தை திருடுறான். யாரும் பார்க்காம என்ன செய்யறான்? அடுத்தவனுடைய நம்பிக்கைக்கு மோசடி செய்கின்றான். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப தனிமையில் செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவம் அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறது. நாம் தனிமையிலே செய்கிறோம் என்கின்ற அந்த சூழலிலே அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த தனிமையிலேயே நமக்கு மரணம் வந்து விட்டால் நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? எப்படி தப்பிக்க முடியும்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தனிமையில ஒரு மனிதர் பாவம் செய்த அந்த வரலாறு, அந்த செய்தி நடந்த ஒரு செய்தி, ஈராக்லேயோ நடந்த ஒரு செய்தி.
என்னன்னா ஒரு தனிமையில் உட்கார்ந்து எப்போதும் ஆபாச படங்களை பார்ப்பதுதான் வழக்கம். தொழுவார், நோன்பு வைப்பார், எல்லாம் செய்வார். வெளியே வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல பிள்ளையா இருப்பார். அவர் படிக்கக்கூடிய மதரசாவுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் சிறந்த பிள்ளையாக இருப்பார். ஒரு நாள் கதவை அடைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. கதவை தட்டுகிறார்கள். ஒரு கட்டத்தில் பிள்ளை வெளியே வரவே இல்லைன்னு கதவை உடைக்கிறாங்க. 23 வயது. கதவை உடைச்சு உள்ள பார்த்தா அப்படியே ஜனாசாவாகி அந்த சேர்ல சாய்ந்த நிலையில இருக்கிறாரு. ஆள் நிர்வாணமாக உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு மோசமான சூழல் பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலையில அந்த குடும்பத்தாரை அந்த பிள்ளையை பார்க்க வைக்கிறார்கள். அந்த பிள்ளையை அல்லாஹ் பார்க்க வைக்கின்றான். எப்படி பார்க்க வைக்கின்றான்? நிர்வாணமாக. அவனுடைய லேப்டாப் ஓபன் பண்ணா ஆபாச படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஒரு மரணம் வரணுமா? இது எல்லா பாவத்துக்கும் பொருந்தும். நாம யாருமே பார்க்கலன்னு செய்யறோமே, திருடுகிறோமே, ஏமாற்றுகிறோமே, மோசடி செய்கிறோமே, இது எல்லா பாவத்திற்கும் இது பொருந்தும். யாருமே பார்க்கலன்னு செய்யறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொல்றாங்க, ஒரு திருடன் திருடும் பொழுது மூமினாக திருடுவதில்லை. அப்போ நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம மரணிக்கும் பொழுது நல்ல மூமினாக, இப்ப உலகத்துல வாழும் பொழுது மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம், அதே போலதான் மௌத்தாகும் பொழுதும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பார்வையிலும் நாம் மரணிக்க வேண்டும். அப்ப இந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா சப்பித் கல்வி அலா தீனிக்க, ஏன் உள்ளத்தை எதிர வைக்கணும்? இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி வை யா அல்லாஹ் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரார்த்தனை லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமின் இருக்க அந்த பிரார்த்தனை, முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை. இது அல்லாஹ்விடத்தில் அப்படி பிரார்த்திக்க வேண்டும். முஸ்லிமாக என்னை மரணிக்க செய்ய அல்லாஹ், என்னுடைய உயிரை முஸ்லிமாக கைப்பற்று. நான் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகளை இந்த உலகத்தில் அடைந்தாலும், செல்வத்தை அடைந்தாலும், பதவிகளை அடைந்தாலும், பட்டங்களை அடைந்தாலும், மரணிக்கும் பொழுது எப்படி மரணிக்கணும்? நான் ஒரு முஸ்லிமா மரணிக்கணும். நான் மரணிக்கும் பொழுது ஒரு மூமினாக மரணிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தி தெரியுமா? உங்களில் ஒருவர் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளாமல் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால நல்லெண்ணம் யாருக்கு வரும்? ஒரு மூமினுக்கு தான் வரும். மூமினுக்கு தான் வரும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த செய்தியை சொல்றாங்க, நீங்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் மூமினாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை. அப்போ அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணிக்கும் பொழுது நல்ல மௌத் அப்படிங்கிற அந்த விதி இருக்குது, இது சம்பந்தமா ஒரு பிரார்த்தனை இருக்குது. நமக்கு விதி எழுதப்பட்டுருச்சு. இப்போ ஒருத்தர் அப்துல்லான்னு வைங்க, அவருக்கு விதி எழுதப்பட்டுரும். அவர் பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே 40வது நாள் தாயினுடைய கருவறைக்கு போன உடனே விதி என்ன செய்யப்பட்டுரும்? இவர் என்னெல்லாம் சாப்பிடணும், இப்படிதான் இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு, நம்ம வேஸ்ட் ஆக்குற உணவு, நம்ம எடுத்துக்கிற உணவு, கோபத்துல வேண்டாம் வச்சுட்டு போற உணவு, கோபத்துல வேண்டாம் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கு? விதியில எழுதப்பட்டுருச்சு. அது அப்படித்தான் நடக்கும், இதான் நடக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் எழுதிட்டான். நாம எப்படி மரணிக்கிறோம் இருக்க, மரணிக்கும் போது நான் எப்படி மரணிக்கணும் அப்படிங்கிறது அதுவும் எதில் எழுதப்பட்டுரும்? அல்லாஹ்வுடைய அந்த விதி ஏட்டில எழுதப்பட்டுவிடும். அப்ப நாம எப்படி அதை மாத்துறது அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரார்த்தனையால விதியை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்க வேண்டும். என்னன்னா, கெட்ட விதியிலிருந்து எங்களை பாதுகாத்து வையா அல்லாஹ். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரார்த்தனையை சொல்லி கொடுப்பார்கள். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத். நம்ம மக்கள் கூட வித்ருடைய கடைசியில் அந்த துஆவை ஓதுவாங்க. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லைனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லி ஃபீமா ஆதைத் வகினி ஷர்ர மா கலைத. கலா ஷர்ர மா கலைத, நீ ஏற்படுத்தி இருக்கின்ற கெட்ட விதியிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு. அப்ப இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அந்த பிரார்த்தனையில வரக்கூடிய ஒரு வாசகம் என்ன? கெட்ட விதியிலிருந்து பாதுகாப்பு தேடுறது. அப்ப நம்மளுடைய வாழ்வில் வாழும் பொழுதும் சரி, நம்ம மரணிக்கும் பொழுதும் சரி, நல்லதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரார்த்தனையை நம்ம தமிழ்ல கூட செய்யலாம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக முன்வைக்கணும். கெட்ட விதியிலிருந்து, எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற கெடுதியிலிருந்து எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று பிரார்த்திப்பது விதியை கூட என்ன செய்யும்? மாற்றும். அந்த வல்லமை அல்லாஹ் பிரார்த்தனைக்கு கொடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கின்றோம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல மூமின்களாக வாழ்ந்து நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுதும் நல்ல மூமின்களாக முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.